ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்டோம், ஈவினிங் கார்டனில் சில விஷயங்கள் பண்ணோம், அதை பற்றி பார்த்துடலாம் வாங்க. காலையில் பூரி கிழங்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் மட்டன் வாங்கினாங்க. 1/4 கிலோ மட்டன் எடுத்தோம். அதை எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக பண்ணுறாங்க பாருங்கள் அம்மா. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக 1/2 ஸ்பூனுக்கு கம்மியான மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் நல்லா தோல் உரிச்சிட்டு 4 கட் பண்ணி போட்டுக்கிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டாங்க. இப்போது நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய், ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு கிராம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுட்டு 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டாங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க, அதிகமாக இருந்தது அப்படின்னா வேண்டாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மட்டனில் இருக்க தண்ணியை நல்லா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வேக வைங்க. இப்போ பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் அம்மா 4 பீசஸாக போட்டதை சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டாங்க கட் பண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திக்கலாம், அவ்வளோதான். இது கூட இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2 நிமிஷம் இல்லை 2 to 4 நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த குழம்பு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மட்டன் வேக மட்டும்தான் நமக்கு டைம் எடுத்துக்கிச்சு. மற்ற இந்த குழம்பு செய்கிறத நம்ம சட்டுன்னு செஞ்சிட்டோம். அந்தளவுக்கு குயிக்காக ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய ரெசிபி. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொதிக்க வச்சுடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி குழம்புகள் நிறையா தண்ணி ஊற்றி காய்கறி போட்டு செய்கிறதுக்கு காரணம், அந்த காலத்தில் எல்லாருக்குமே சாப்பாடு நிறைவாக கொடுக்கணும், நிறைவாக சாப்பிட்ணுன்றனாலவே இந்த மாதிரி செய்வாங்களாம். அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா இந்த குழம்புக்கு. இப்போது நான் செய்த ரெசிபி வெட்னஸ்டே நாங்கள் செஞ்சது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட கார்டனை பார்த்துடலாம். நம்ம கொஞ்சம் நல்லா எல்லாமே துளிர் விட்டுருக்காங்க. பேக்யார்டில் இந்த பன்னீர் ரோஸ் பூத்திருந்தாங்க, அதையும் பறிச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு முருங்கைக்கீரை பொரியல் மாதிரி பண்ணிக்கிட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எங்கள் பேக்யார்டுக்கு பின்னாடி சைடில் ஒரு இடம், எங்களோட காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கமாக இருக்கிற முருங்கை செடி. இது ஆக்சுவலாக நாங்கள் தான் வச்சது. அதிகமாக வளர விடக்கூடாது முருங்கை செடின்றதுனால நாங்கள் அதிகமாக வளர்கிறதுக்கு முன்னாடி இந்தமாரி ஒடிச்சு விட்டுடுவோம். அதில் இருக்க முருங்கை தழையை எடுத்து நாங்கள் பொரியலோ இல்லை குழம்போ வச்சு சாப்பிடுவோம். இதில் சாம்பார் செய்தால் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சாம்பார் செய்தால் பிடிக்கும். பொரியல் ஒரு உடம்புக்கு ஹெல்த்தின்றனால இந்த மாதிரி அம்மாவை செய்து கொடுக்க சொல்லுவேன். இன்றைக்கி காய்கறியெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது எங்கள் கார்டனில் நாங்கள் பறித்த சங்குப்பூ, இதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுக்கலான்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாம் வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பாக்ஸஸ் இல்லாதனால இப்போ அது ஒரு 4 பாக்ஸு கிடச்சிது. அதனால் அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இதில் எடுத்து நட ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாண்டிச்சேரி போனப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது. ஆக்சுவலாக அம்மாக்கே தெரியாதான் இத்தனை வகையான செடிகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு. வீட்டுக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆச்சரியப்பட்டாங்க, இத்தனை வகையான செடிகளை கொண்டு வந்திருக்கோமா அப்படின்னு. இந்த செடிகள் ஒன்று ஒரு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வித்தியாசமாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த குரோட்டன் செடி எல்லாமே. இதை இன்னொரு பாக்ஸில் அழகாக ப்ராப்பராக போட்டு வச்சதில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. மண்ணெல்லாம் கிடைக்கவே இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கூடை மண் 50 ரூபான்னு விற்கிறாங்க. எங்கள் வீட்டு சைட்லேயே நிறையா விற்றுருப்பாங்க. அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் நிறையா செடி வச்சுருக்கோம். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே எல்லார் வீட்லேயும் செடி இருக்குது, ஆனால் அதிக செடி எங்கள் வீட்டில் தான் இருக்குது. மற்றவங்க வீட்டிலலாம் பெரிய பெரிய செடிகள், எங்கள் வீட்டிலலாம் குட்டி குட்டியாக அழகாக ஃப்ளார்ஸ் செடிகள். இதை பார்க்கும்போதே போகிற வரும்போதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க வெல்வெட் செடியெலாம் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் போகிற வரவங்கெல்லாம் இது எங்கே வாங்கினீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிட்டு போகிறாங்க. சில நேரங்களில் சீட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
அப்புறம் அம்மா எல்லா மணலையும் வந்து உடச்சி விட்டு பழைய மணலெல்லாம் எடுத்துட்டு புது மணலாக வச்சு நல்லா வளரட்டும். ஏன்னா ஏற்கனவே இதில் செம்மண் நிறையா இருந்தது. சரி பிளாக் சாயிலையும் கொஞ்சம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சா நல்லதுன்றனால எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாங்க. அம்மா செடி நடுறத நெய்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்கனாவே ஆன்ட்டி இந்த இடம் ஃபுல்லாக நிறைய செடியாகவே வச்சு விட்டுருவாங்க போல் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு செடிகளை உருவாகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ஈவினிங் சன்னையும் பார்த்து ரசிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பியாக இருங்க. பாய் பாய். சப்ஸ்கிரைப் மை சேனல்.